ஹாய் ஹலோ நார்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கலாட்டா கல்யாணத்தோட 4th பார்ட் தான் பார்க்க போகிறோம். எனக்கே தெரியுது ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது. எனக்கு வேறு ஜலதோஷம் வர பிடிச்சிக்கிச்சா, அதனால் ரெக்கார்டிங்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குடா. சாரி. அண்ட் இதை ரொம்ப கேப் விட்டு விட்டு போடுறேன்னு எனக்கே தெரியுது. ஐ ஆம் ரியலி வெரி 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 சாரி. ஓகே, இப்போ இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து பயோவில் இருக்குது. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போ ஸ்டோரி வந்து நம்ம எங்கே லாஸ்ட்டாக முடிச்சிருப்போன்னா, சங்கீத் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் முடிச்சிருப்போம். அண்ட் இன்னொரு ஸ்டோரியும் கேட்டுக்கணும். நான் வந்து போன ஸ்டோரியில் வந்து ஃபுல்லாக ஹல்தின்னு சொல்லியிருப்பேன். அது லாஸ்ட் முடிவில் வந்து ஹல்தி ஃபங்க்ஷனை வந்து பார்த்துக்கலாம், ஹல்தி ஃபங்க்ஷன் எப்படி கொண்டாடுறீங்கன்னு பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். சாரி, அது வந்து சங்கீத் ஃபங்க்ஷன். சாரி. ஓகேடா, ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போ ஸ்டோரியோட ஸ்டார்டிங் டே சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு தான் ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் நடந்துகிட்டு இருந்திருக்கும். இப்போ ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் முடிஞ்சிடுது. எல்லோரும் மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் 6 o'clock போல் தான் சங்கீத் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதாட்டு சொல்லியிருப்பாங்க. பட் எல்லாருமே தூங்குறதுக்காக போயிட்டாங்க. இப்போ ஒரு 4 o'clock போல் எல்லோரும் எழுந்திரிச்சு சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ பெரியவங்க எல்லாருமே கல்யாண வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு வந்து மேரேஜ். பட் அதனால் நிறைய விஷயங்கள் ரெடி பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும்ல, எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்ருக்குறாங்க. இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு, போதும் கல்யாண வேலையை இன்னைக்கு கொஞ்சம் லேட்டராக பார்த்துக்கோங்க, எல்லா வேலையும் நீங்கள் முடிச்சிட்டிங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்டா, இருந்தாலும் ஒரு சில வேலைகள்லாம் பார்த்து எல்லாத்தையும் வாங்கி வச்சா தானே நாளைக்கு எல்லாமே கேக்கு எடுத்து கொடுக்க முடியும் நம்மளால் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே அதை வந்து யாரையாவது வச்சு பார்த்துக்கோங்க. பட் சங்கீத் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண முடிச்சுட்டு நீங்கள் யாரும் இல்லாமலா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீங்கள் கொண்டாடுங்களா போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பார்த்துட்டு, நீங்கள் இல்லாமல் சங்கீத் ஃபங்க்ஷன் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஆமாம், நாங்கள் இருப்போம், நீங்கள் உங்கள் பாட்டுக்கு கல்ட்டா பண்ணிகிட்ருப்பீங்க, இல்லை நாங்கள் எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதெல்லாம் தெரியாது, எல்லோரும் கிளம்பிட்டு வாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போ பெரியவங்களும் பார்த்துட்டு, சரி வாங்க நம்ம போய் கிளம்பலாம், ஏதாவது நான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ எல்லாருமே கிளம்புறதுக்காக போயிடுறாங்க. இப்போ ஈவினிங் ஒரு 6 o'clock போல் ஆகுது. இப்போ நீங்கள் தான் அழகாக ஒரு ஹாஃப் சாரி கட்டிட்டு அப்படியே அழகாக கீழே இறங்கி வரீங்க. இப்போ ஜேகேயுமே அதே ஒரு ப்ளூ கலரில் தான் ஹாஃப் சாரி கட்டியிருப்பீங்க. இப்போ ஜேகே அதே ப்ளூ கலரில் ஷர்ட் போட்டுட்டு அவரும் அப்படியே வராரு. அப்படியே இந்த கையெல்லாம் மடிச்சு விட்டுட்டு அந்த டேட்டூஸ்லாம் இந்த ரிவீல் ஆகுற மாதிரி வராரு. இப்போ எல்லோரும் பார்த்துட்டு, வாவ் ஜேகே சூப்பர்டா, அந்த கல்யாண காலம் அப்படியே முகத்தில் தெரியுது தம்பி அப்படிங்கிற மாதிரி ஜிபின் அப்படியே பார்க்குறான். இப்போ உடனே ஜேகே பார்த்துட்டு, தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ நீங்களும் ஜேகே அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அந்த ஸ்டேஜுக்கு மேலே போய் ஏறுறீங்க. இப்போ ஸ்டேஜில் வந்து ஒரு சின்ன சோஃபா மாதிரி போட்டு அதில் வந்து நீங்கள் உட்காடுறீங்க, நீங்களும் ஜேகேயும். இப்போது சரி ஓகே, சங்கீத் ஃபங்க்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜிமின் அப்படியே ஸ்டேஜில் ஏறி நின்ட்டு ஒரு கையில் ஒரு மைக்கை வச்சுட்டு, சரி ஓகே சங்கீத் ஃபங்க்ஷனில் யார் யாரெல்லாம் டான்ஸ் ஆட போகிறீங்க, யார் யாரெல்லாம் பாட்டு பாட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, நான் பாட்டு பாட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ கை வசுத்துறாரு. அதில் உடனே, நீ பாடின மனுஷன் கேட்குறதுக்காடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அது எல்லாரும் கேட்பாங்க, என் பாட்டுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே அதை நீ தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமின் வந்து ஜேகே பார்க்குறாரு. ஜேகே பார்த்துட்டு, அண்ணா நேற்றுக்கு மாதிரி மெஹந்தியெல்லாம் பூசி விட்ற மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சீச்சி அப்போல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படி தப்பிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகே வந்து அப்படியே மூச்சு விட்டுக்கிறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து ஒவ்வொரு ஆளாக வந்து பாட்டெல்லாம் பாடுறாங்க, டான்ஸை, அதாவது ஒரு ஆளும் வந்து பாட்டு பாடுறாங்க. ஏன்னா ஒரு சில பேர்லாம் பாட்டு பாடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து இல்லை நாங்கள் டான்ஸ் ஆடுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து நாங்கள் பாட்டும் பாடுவோம் டான்ஸும் ஆடுவோம், நீ என்னடா சொல்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. இப்போ வந்து பாட்டு பாடி முடிச்சுட்டு, சரி ஓகே இப்போ வந்து டான்ஸ் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ மாப்பிள்ளையோட அண்ணன்மாருங்களாம் வந்து டான்ஸ் ஆட போகிறோம், டான்ஸ் ஆடலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே, ஆடலாமே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ உடனே டிஜே பாட்டு போடுறா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ உடனே ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு சவுண்டு. இப்போ வந்து ஒரு சின்ன பாட்டு ஓடுது. தம்பி யாரும் இல்லை தன்னை
நீ நான் தம்பி உந்தன் உள்ளந்தானே அண்ணன் என்றும் வாழும் என்னை ஒன்றால் காணுவான் தாய் மாற நியாயம் கண்ணோடுதான் உன் வண்ணம் நெஞ்சோடுதான் உன் எண்ணம் முன்னேறி நின்றே என் ஆசைகள் கைகூடும் இந்த தேசம் பாசம் நாடும் வாழ்வு. இப்போ எல்லாரும் அப்படி கோரஸாக கை தட்டுறாங்க. இப்போ பார்த்துட்டு தேங்க்யூ 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 அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஜிமின் தான் மோஸ்ட்லி மெயினாக டான்ஸ் ஆடிருப்பார். மற்ற எல்லாருமே சைடில் தான் நின்றுருப்பாங்க. இப்போ ஜேகேவெல்லாம் எழுப்பி ஹக்கெல்லாம் பண்ணி எடுத்து இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருப்பாங்க. இப்போ ஜேகே அப்படியே பார்த்துட்டு சூப்பர்ண்ணா அப்படிங்கிற ஒரு சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ உடனே ஜிமின் பார்த்துட்டு தேங்க்யூடா தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ போகிறாங்க. இப்போ வந்து அதாவது மெம்பர்ஸோடைய ஒய்ஃப் எல்லாருமே முன்ன வந்துட்டு ஏன் நீங்கள் மட்டும் தான் டான்ஸ் ஆடுவீங்களோ நாங்களும் டான்ஸ் ஆட மாட்டோமோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன்னே ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ அப்படியே இப்போ டிஜேயை பார்த்து ஒரு நல்ல பாட்டாக போட அக்கா தங்கச்சி பாட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இதோ உங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ டிஜே பாட்டு போடுறான். இப்போ 6 மெம்பர்ஸோட ஒய்ஃபுமே உங்கள் கையெல்லாம் பிடிச்சி உங்களை சென்டரில் விட்டு உங்கள்கிட்ட வந்து யாரோ யாரோடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிருப்பாங்க. நீங்கள் வந்து ஸ்மைல் பண்ணிகிட்டே அவங்க கூட சேர்ந்து நீங்களும் டான்ஸ் ஆடிருப்பீங்க. இப்போ அப்படியே எல்லாருமே கோரஸாக கை தட்டிட்டு ஏய் சூப்பர் 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 அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கை தட்டுறாங்க. பெரியவங்களாம் பார்த்துட்டு ஏய் சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு டான்ஸ் எல்லாம் அவ்வளோவா ஆடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளும் அப்படி வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. ஒரு ஆளும் பார்த்து கமெண்ட் சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் இதாகுது. அப்போ வந்து சின்ன குட்டீஸ்லாம் பார்த்துட்டு ஏன் நீங்கள் மட்டும் தான் டான்ஸ் ஆடுவீங்களா நாங்களும் அழகாக டான்ஸ் ஆடுவோமே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எங்கே நீங்கள் டான்ஸ் ஆடுங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜேகே பின்னாடி இதை பார்த்துட்டு எக்குள்ள கத்திரிக்காய் என்ன டான்ஸ் ஆட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சித்தப்பா உனக்காக நான் சூப்பராக ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்படியாடா சொல்லும் எங்கள் டான்ஸர் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இங்கே ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போது ஜெனி ரித்து ரியா சஹானா 4 பேரும் டான்ஸ் ஆடுறதுக்கு அப்படியே ஃப்ரெண்டில் வந்து நிற்கிறாங்க. டிஜே அங்கிள் சூப்பரான பாட்டாக போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சரிடா குட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ பாட்டு போடுறாங்க. கம்மன் சிங்கு குயினை தேடி வந்தான் கிங்கு டைலா டைலா பிபி டும்மு மாலை மாத்தி போடு ரிங்கு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ கப்பல கப்பல கோலு இவ சிங்கல சுத்தின கேர்ளு. இப்போ எல்லாரும் கை தட்டுறாங்க. ஏய் குட்டீஸ்லாம் சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க சூப்பர் 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 அப்படிங்கிற மாதிரிலாம் கை தட்டுறாங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு ஏன் அண்ணன்மாருங்க தான் டான்ஸ் ஆடுவீங்களா அக்காமாருங்க தான் டான்ஸ் ஆடுவீங்களா ஏன் குழந்தைங்க தான் டான்ஸ் ஆடுவாங்களா ஏன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் யாரும் டான்ஸ் ஆட மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோன்ஜின் ஃபெலிக்ஸ் அதுக்கப்புறம் காய் 3 பேரும் அப்படி ஃப்ரெண்டில் வராங்க. அதில் ஒன்று சேக்கே பார்த்துட்டு ஏண்டா நீங்களுமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல மச்சான். ஆமாம் மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஆடுங்க ஆடுங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு டிஜே பாட்டு போடுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இதோ போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கே சொல்கிறாங்க.
அதாரு 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 உத்தாரு உத்தாரு காட்டாத உத்தாரு அதாரு 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 உத்தாரு உத்தாரு காட்டாத உத்தாரு பழைய கட்டும் வெல்ல மாஸ்டர் ஆஃப் கொல்ல கொல்ல லைட்ட கட்டும் பிச்சு நல்ல போடுவான ஸ்கெட்ச் கலிச்சு ரைட்டு பரிசுத்தமான ஃப்ராடு ஓ ஐயோ ஓ ஐயோ பந்தல கட்டுற மயிலு இவன் பறந்தான் ஜெயிலு பந்திய பாக்குற பாலா வாய்க்கரிசி போட்டுவான் தோலா பன்னீரை தெளிக்கும் ஜான அவ சுமார் போட்டுவான் சீனு ஓ ஐயோ ஓ ஐயோ எல்லாம் ஒன்னா சேரு படுவர தட்டுல சோறு என்ன எல்லாம் ரோட நட்டு கல்கத்துல கலந்து ஊத்து அப்படியே எல்லாரும் கோரஸாக கை தட்டி சூப்பர் 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 அப்படிங்கிறவங்களாம் கை தட்டுறாங்க. இதில் வந்து பாட்டு ஸ்டார்ட் ஆன உடனே ஜேகே பிடிச்சி எழுப்பியிருப்பாங்க. ஜேகே, யோன், ஜென், ஃபெலிக்ஸ், ஸ்காய் 4 பேரும் சேர்ந்து தான் இந்த பாட்டுக்கு டான்ஸே ஆடியிருப்பாங்க. சூப்பராக 4 பேரும் சேர்ந்து ஆடியிருப்பாங்க. எல்லோரும் கோரஸாக கை தட்டிட்டு வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பர் 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 அப்படிங்கிறவங்களாம் கை தட்டுறாங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு என்ன எல்லோரும் டான்ஸ் ஆடுறீங்க, என்னை மட்டும் அம்போன்னு விட்டுட்டீங்க. என் அக்கா எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா. என் அக்காவை அப்பப்போ நான் ஓட்டுவேன், நான் ஒத்துக்கிறேன். பட் எக்காரணத்தை கொண்டு நான் என் அக்காவை விட்டு கொடுக்கவே மாட்டேன். என் அக்காளுக்காக நான் ஒரு சூப்பர் பாட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். டிஜே அண்ணா நீங்கள் அந்த சாங்கை போடுங்க. நான் சொன்னேன்ல அந்த சாங்கை நீங்கள் போடுங்க. நானும் என் அக்காவும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவோம். ஓகேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ டிஜே அண்ணாவும் சாங் போடுறாரு. சாங் போடுறதுக்கு முன்னாடி எங்கள் அக்காவுக்காக நான் ஒரு விஷயம் டெடிகேட் பண்ணணும். அக்கா நான் அவனை கேட்கட்டுமா அவன்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே. நீங்களும் பார்த்துட்டு கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே. உனக்கு எந்த மாதிரிப்பட்ட பையன் வேணும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ நீங்கள் யோசிச்சுக்கிட்டே அதுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. ரொம்ப பெரிய மீசையும் வேணாம், அம்பி பையல போல கம்பி மீசையும் வேணாம், ரொம்ப படிச்சவ வேணாம், ஸ்கூல் பெஞ்ச தேய்ச்சவ வேணாம், பென்சில் பாடியும் வேணாம், மைக் டைசன் போலவும் வேணாம், காது சூட்டில் வேர்வை வழிய செல்லி பேசி கேட்டலாம், மேரேஜான பிறகு கூட சார்ஜரோட கொஞ்சதான் ஆபீஸ் போனா என்ன மறக்கக் கூடாது, வீட்டில் ஆபீஸ் பத்தி அவ பேசக் கூடாது, தோளில் சாயும் போது தோழன் போல் மாற வேண்டும், தாய் போல என்னை தாங்கும் ஆண் வேண்டும். அப்போ கீழேருந்து பெரியவங்கெல்லாம் பார்த்துட்டு என்னது இப்படிப்பட்ட பையன்லாம் வேண்டானா அப்போ எப்படிப்பட்ட பையன் தான் உனக்கு வேணும்னு நீ நினைக்கிற சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ தியா அப்படியே உங்கள் தோளில் கை போட்டுட்டு கட்டமா தானே ஒரு சட்டை போட்டவ வேணா, கட்டம் ஒண்ணு நான் போட்டா அதை தாண்டி போறவ வேணா, ஷாப்பிங் பண்ண நான் போனா பில்ல பார்த்து மறுப்பவ வேணா, தூண்டில் மாட்டின மீனா வனத்தில் சிக்கணும் தானா, சின்ன வயசு போட்டோ பார்த்து என்ன கண்டு பிடிக்கணும், எனக்கு வந்த காதல் கடிதம் சேர்த்து படிச்சு கிழிக்கணும், சந்தேகம் பார்வை அவ பார்க்க கூடாது, நான் சந்தேகமா பார்த்தா அவ விரலக் கூடாது, என்ன பாராட்ட வேணாம் ரொம்ப சீராட்ட வேணாம், ஒரு பார்வை அது போதும் எப்போதும். அக்கா கேட்ட மாப்பிள்ளை எங்க இருக்கா பையப்புள்ள, அக்கா கேட்ட மாப்பிள்ளை எங்க இருக்கா பையப்புள்ள. இப்போ எல்லோரும் கீழேருந்து கை தட்டிட்டு சூப்பர் 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 சரி ஓகே பின்னாடியே மாப்பிள்ளையை வச்சுக்கிட்டு எங்கே இருக்கா மாப்பிள்ளைன்னு கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அது இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் கேட்போம், எங்கே இருக்கான் பயப்புள்ளன்னு நாங்கள் கேட்போம். பட் நாளைக்கு தான் நாங்கள் கேட்க மாட்டோம், ஏன்னா நாளைக்கு தான் கல்யாணம் ஆக போகுது, அது வரைக்கும் கல்யாணம் ஆகலைல்ல அப்படிங்கிற சொல்கிறாதியா. இப்போ கீழே இருக்கிற பெரியவங்கெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே இத்தனை நாளாக நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தீங்க, ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக இருந்தீங்க, இனிமேல் உங்கள் அக்காளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்கள் அக்கா உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாளே
அதுக்கு என்ன பண்ணுவ நீ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ தியா அப்படியே உங்களை பார்க்குறா, நீங்கள் அப்படியே தியாவை பார்க்குறீங்க. இப்போ தியா அப்படியே பார்த்துட்டு அதுக்கும் நான் ஒரு பாட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஜேண்ணா அந்த பாட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அவங்களும் பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி அவரும் பாட்டு போடுறாரு. அன்பென்ற ஒற்றை சொல்லை போலொன்று வேறு இல்லை, நீ காட்டும் பாசத்துக்கு தெய்வங்கள் ஈடு இல்லை. என் நெஞ்சம் உன்னை மட்டும் கடிகாரம் உள்ளாய் சுற்றும், நொடி நேரம் நீ பிரிந்தால் அம்மாடி உயிரே போகும். நீ சொன்னால் எதையும் செய்வேன், தலையாட்டும் பொம்மையாவேன். செத்தாலும் புதைத்தாலும் செடியாக முளைத்தாலும் என் வாசம் உனக்கல்லவா. இப்போ கீழே இருக்க எல்லாரும் கை தட்டுறாங்க. தியா வந்து உங்களை ஹக் பண்ணி பயங்கரமாக அழுறா. நீங்களும் அப்படியே தியாவை ஹக் பண்ணி அழுறீங்க. ஜேகே உங்கள் பின்னாடி வந்துட்டு சரி ஓகே அழாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. அண்டு அந்த இடத்துக்கு வந்து உங்கள் அம்மா அப்பாவுமே வந்திருப்பாங்க. வந்துட்டு சரிம்மா அழாதடா, அப்பா அடிக்கடி கூட்டிகிட்டு வரேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தியாவையும் சமாதானப்படுத்துகிறாங்க. பட் நீங்கள் 2 பேருமே பயங்கரமாக அழுறீங்க. நீங்கள் 2 பேரும் மட்டும் அலறது இல்லாமல் கீழே வந்து அப்படியே ஜிமின் வந்து அப்படி கண் அப்படியே துடைக்கிறான். இப்போ பார்த்துட்டு என்னாச்சு மச்சான், சென்டிமெண்ட் ஆகிடுச்சு மச்சான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ பார்த்துட்டு அடைச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ எல்லோரும் மேலே வந்து நின்றுட்டு சரி ஓகே அழாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ உங்கள் 2 பேத்தையுமே சமாதானப்படுத்துகிறாங்க. நீங்கள் ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் ஓகே ஆயிட்டீங்க. பட் இருந்தாலும் தியாவுக்கு வந்து கண்ணில் தப்பி தியாஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்துட்டு அழாதடி எனக்கு அழுக வருதுடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் அழலை பொடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ தியா அங்கே அது அப்படியே கீழே போயிடுறா. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜிமின் பார்த்துட்டு ஓகே நம்ம சங்கீத் ஃபங்க்ஷனை ரொம்ப ஜாலியாக கொண்டு போகலான்னு நினச்சி கொஞ்சம் சென்டிமெண்ட்டுக்குள்ளே மூழ்கிருச்சு. ஓகே இப்போது நம்ம எல்லோரும் டான்ஸ் ஆடணும் இல்லையா? இப்போது ஹீரோயினை நம்ம டான்ஸ் ஆட விடணும்லப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ எல்லோரும் பார்த்துட்டு ஆமாம் 2 பேரும் டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கோரஸாக கத்துறாங்க. இப்போ பார்த்துட்டு ஜேகே ஒரு பாட்டு எடுத்து விட்றா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இந்தா வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே எழுப்பி நிற்கிறான். இப்போ டிஜேட்ட சொல்லு டிஜே பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த ஃபஸ்ட்டு போட்டுட்டேன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகே வந்து அப்படியே பொயன் அப்படியே பார்த்து கண்ணடிக்கிறான். இப்போ அப்படியே அந்த சாங் ப்ளே ஆகுது. கொஞ்சம் பார்த்து விடு கொஞ்சம் பேசிவிடு என்று என் விழிகள் ஐயோ என்ன திட்டு. கோடை கால மழை வந்து போன பின்னும் சாலையோரம் மரம் தன்னாலே நீர் சொட்டு. என்னை தாக்கும் புயலே இரவோடு காயும் வெயிலே இப்போ நீங்கள் ஜேகேவை பார்த்து அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்ன உடனே இப்போ ஜேகே அப்படியே உங்களை ஹக் பண்ணி ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ கீழே வந்து மற்ற மெம்பர்ஸ்லாம் பார்த்துட்டு டே என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே கண்ணை முடுங்க பண்ணிங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எங்கள் கண்ணை மூடிடலாம், பெரியவங்க கண்ணெலாம் போட முடியாது, சும்மா நில்றா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னு அப்படியே ஜேகே வந்து கையை எடுத்துகிட்டு அப்படியே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். இப்போ கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து எல்லோரும் பார்த்துட்டு என்ன எல்லோரும் டான்ஸ் ஆடியாச்சு, பேரிங்காக நம்ம டான்ஸ் ஆடவே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போது மெம்பர்ஸோட ஒய்ஃபும் பார்த்துட்டு ஆமாம்ல
அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி வாங்க எல்லோரும் பேரிங்காக டான்ஸ் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ எல்லோரும் ஸ்டேஜுக்கு வராங்க. டிஜே அந்த பாட்டு அந்த ட்ரெண்டிங்கான பாட்டை போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓகே போட்டுட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அந்த பாட்டு ப்ளே ஆகுது. பொடி நக்கல வச்சிரு தவள டிக்க பவள மல்லிய கட்டிக்கவா பவள மல்லிய கட்டிக்கவா நான் பவள மல்லிய கட்டிக்க நச்ச குத்துனமான கட்டிக்கிட்டேன் வாச புள்ளைய வச்சுக்கவா வாச புள்ளைய வச்சுக்கவா அடியே ராணி ரெண்டா ரெண்டா காமத்தல கட்டல போடி அப்பக்கா கிர்ராக்கா வெக்கத்தை விட்டு வாடி என்ன நீ கூட விட்டு இருக்கலாடி நலலா உள்ள ஒட்டி நடப்பேடி ஏவத்திக்க வச்சா வத்திக்க வத்திக்க பத்திக்க வச்சா பத்திக்க வத்திக்க பத்திக்க வச்சா திக்க திக்க ஆதாடி அம்மா திக்க வச்சா திக்க திக்க இப்ப நினைச்சா என்ன கட்டிக்கா மலலா உலகலலா சித்தப்பு சிக்கன சிக்கன வாராலே 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 முத்தன முத்தன தாராலே வாராலே வாராலே அடிக்க கரும்பு கொத்தன வாராலே வாராலே உசிர எடுத்து வச்சுக்க வாராலே அழகிட்டு கோல போட்டு அடிக்கட்டி மேல பாட்டு அவ போல இங்க யாருன்னு காட்டு கைப்பட்டா நூறு காட்டு அவ வச்சா வாழ வேட்டு கசவிட்டு நானும் போவேன் இப்போ எப்படி எல்லாருமே டான்ஸ் ஆடி முடிக்கிறாங்க. இப்போ எல்லோரும் கீழே இருந்து கை தட்டிட்டு ஏய் சூப்பர் 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 அப்படின்னு தட்டினதுக்கப்புறமே இப்போ பாட்டி தாத்தா பார்த்துட்டு ஏன்டா பேராண்டிங்களா நீங்கள் மட்டும்தான் டான்ஸ் ஆடுவீங்களா ஏன் இந்த பாட்டியெல்லாம் டான்ஸில் சேர்த்துக்க மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பாட்டி ஒன்றை சேர்த்துக்காமலா வா பாட்டி நீ அப்படின்னு சொன்னோன்னே இப்போ கீழேருந்து எல்லாருமே ஸ்டேஜுக்கு வராங்க. அதாவது ஒட்டுமொத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இப்போ ஸ்டேஜுக்கு வராங்க. ஸ்டேஜுக்கு வந்துட்டு அண்ணே அந்த ஃபேமிலி சாங்கை போட்டு விடனே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இதோ போட்டு விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ டிஜே அண்ணன் சொல்கிறாங்க. இப்போ அந்த சாங் வந்து ப்ளே ஆகுது. தேவதைகள் தேவதைகள் உங்கள் புன்னகையால் மனம் வீசிருங்கள் வீசிருங்கள் வானத்தில் ராஜம் மீனிகள் ஒளி மழை என்ன வந்து பொழியுங்கள் பல சிந்தும் தேத்துழியில் அடையில்லாத சுவைதான் உன் பாசத்தில் கண்டேன் என் வாழ்க்கைக்கு ஒரு விடைதான் உண்மைகள் எங்கே பொய்களுக்குள்ளே நன்மைகள் எங்கே இமைகளுள்ளே யாரென்ன சொன்னாலும் யாரென்ன செஞ்சாலும் சொந்தாமும் பண்ணாமும் கூட வரும் நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தாமும் பண்ணாமும் பேசலும் இந்த குடும்பாரி கோயில் அதில் நீதானே சாமி இங்க நிலவுகள் பல கோடி ஆனால் நீதான் பூமி. இப்போ எல்லாரும் ஒருத்தர் தோளில் ஒருத்தர் கை போட்டுட்டு அப்படியே எல்லாருமே இந்த பாட்டுக்கு அப்படியே ஃபீல் பண்ணி அப்படியே தலையெல்லாம் ஆட்டி டான்ஸ் ஆடிட்டுருக்குறாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ டான்ஸ் எல்லாம் ஆடி எல்லோரும் ரொம்ப டயர்டாயாச்சு. இருந்தாலும் இப்போ வந்து ஒரு நைட்டு 8 o'clock போல் ஆகுது. இப்போ வந்து அதாவது ஸ்டேஜில் இருக்க சோஃபாவை கீழே இறக்கிட்டேன். ஸ்டேஜில் வந்து 2 சேர் வந்து ஒன்று வந்து லெஃப்ட் சைட் போட்டிருக்கு, இன்னொன்று வந்து ரைட் சைட் போட்டிருக்குது. அது வந்து அது பேக் போஸில் திருப்பி திருப்பி போட்டனால ஒயரை வந்து ரைட் சைடு பார்த்து இருத்தியிருக்கு அண்ட் ஜேகே வந்து லெஃப்ட் சைட் பார்த்து இருத்தி வச்சுருக்குறாங்க. இப்போ கையில் 2 அட்டையை கொடுத்து அதாவது ஒருத்தருங்க நீங்கள் 2 பேரும் எப்படி இப்படி புரிஞ்சு வச்சுக்கிறீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு சின்ன கேம் மூலமாக செக் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொன்னோன்னே பாடுறா நீ என்னை கவுத்து விடு நான் 2வது ஒன்றை கவுத்து விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டே வாய முட்றா என் பொண்டாட்டியிட கொண்டு வர போகிறாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தேவையில்லாத கேள்வி கேட்டேன் ஒன்றை கவுத்து விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஒன்று கவுத்து விடல சரி ஓகே கேம்குள்ளே போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இப்போ எல்லோரும் பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் அப்படி கத்துறாங்க. இப்போ அப்படி பார்த்துட்டேன் சரி ஓகே சரி ஃபஸ்ட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இப்போ வந்து நீங்கள் யோசிக்காமல் ஜேகேயோட நேம் வச்ச போர்டை தான் தூக்குறீங்க. இப்போ ஜேகேயோட போர்டை தான் அப்படி தூக்குறான். இப்போ வந்து ஓகே 2 பேரும் சேமாக பதில் சொல்லியிருக்கீங்க சூப்பர் அப்படிங்கிற மாதிரி கை தட்டுறாங்க. இப்போ 2வது யார் ஃபஸ்ட்டு ஹேக் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அப்படியே ஜேகே அப்படியே பார்த்துட்டு
ஒயன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ உங்களோட போர்டை தான் அப்படியே தூக்குறாரு. இப்போ நீங்களுமே நான் தான் ஃபஸ்ட்டு ஹக் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே தூக்குறீங்க. இப்போ அடுத்தது சரி ஓகே 3வது கொஸ்டின், யார் ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ நீங்கள் வந்து அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே அப்படியே ஜேகேயோட போர்டை தூக்குறீங்க. இப்போ ஜேகேயுமே அப்படி நான் தான்டா ஃபஸ்ட்டு கிஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி அவரும் அப்படி தூக்குறாரு. இப்போ பார்த்துட்டு சூப்பர் 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 சூப்பர். இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட செருப்படி வாங்க போகிறீங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அந்த சைடு பார்த்தா அந்த சைடு வந்து ஏடா எங்களுக்கெல்லாம் தெரியாமல் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களாடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னே ஏய் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே வந்து அவர் ஒரு பன்னி ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ பார்த்துட்டு நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்படி ஒரு ஸ்மைல் பண்ணி தப்பிச்சிடுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜேகே அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு திரும்பிக்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு சரி ஓகே, யார் சண்டை போட்டால் ஃபஸ்ட்டு சமாதானப்படுத்துறது யார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அப்படியே ஜேகேயோட போர்டை தூக்குறான். ஒயன் வந்து ஜேகேயோட போர்டை தான் தூக்குறா. இப்போ பார்த்துட்டு ஏன்டா 6 மாதம் லவ் அதில் ஒரு சண்டையும் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒரு சின்ன சண்டைடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நடத்துடா தம்பி நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் வந்து சரி ஓகே 5th கொஸ்டின் போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இப்போ 2 பேரும் யோசிச்சிட்டோம் போகலாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ உடனே பார்த்துட்டு சரி ஓகே யார் ஃபஸ்ட்டு கிஃப்ட் வாங்கி கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஜேகே யோசிச்சுட்டு இப்போ ஜேகேயோட போர்டை தான் அவன் தூக்குறான். இப்போ வந்து நீங்களுமே ஜேகேன்னு தான் சொல்கிறீங்க. இப்போ பார்த்துட்டு வாவ் ஜேகே என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்த அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே அதெல்லாம் சொல்ல முடியாது போ அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிப்பே தம்பின்னு சொல்லிட்டு கேட்டான் பார்த்தியா என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போ நான் கொஞ்சம் இப்போ வந்து இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இப்போ வந்து போர்டு எதுவும் இல்லாமல் உங்கள் 2 பேர்த்தையும் அதே பொசிஷனில் தான் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க. சரி ஜேகே, அதாவது கையில் வந்து ஒரு சின்ன ஒயிட் போர்டு மாதிரி கொடுத்து கையில் மார்க்கர்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ உடனே சரி ஜேகே எழுது ஒயனோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அப்படியே ஜேகே முழிக்கிறாரு, என்ன டேட் ஆஃப் பர்த் போட தெரியலையே அப்படின்ட்டு. இப்போ வந்து உங்கள் ஜேகேக்கு வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரியும், அதை போட்டுடுறாரு. இப்போ நீங்கள் உங்ககிட்ட வந்துட்டு ஜேகேயோடைய டேட் ஆஃப் பர்த் என்ன போடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்களும் போட்டுடுறீங்க. இப்போ அடுத்தது சரி அதாவது இப்போ நான் கேட்குற கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் மாற்றி ஆன்சர் எழுதணும். அதாவது இப்போ ஜேகேக்கு அதாவது இப்போ உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் ஒயன் நீ வந்து ஜேகேக்கு பிடிச்ச டிஷ்ஷாக எழுதணும், நீ வந்து ஒயனுக்கு பிடிச்ச டிஷ் எழுதணும். ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து கொஸ்டின் கேட்குறாங்க உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் எழுதுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ நீங்கள் வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டு ஒரு டிஷ் நேம் எழுதுறீங்க. அதே மாதிரி ஜேகேயும் எழுதுறாரு. இப்போ அடுத்தது சரி ஓகே, உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஃப்ளவர் என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போது உங்களுக்கு வந்து அது தெரியலை ஜேகேக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நீங்கள் ஒரு ஃப்ளவர் எழுதிடுறீங்க. இப்போ ஜேகே ஒரு ஃப்ளவர் எழுதுறாரு. இப்போ பார்த்துட்டு ஒயன் உனக்கு லில்லி பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே லில்லி பிடிக்கும், பட் லில்லியோட எனக்கு ரோஸ் தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜேகே ஐயோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மச்சான் தம்பி மாட்டிக்கிட்டியாடா சூப்பர்டா நம்ம எனக்கு லில்லி பிடிக்கும்னு எழுதி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ நீங்கள் திரும்பி எப்படி முறைக்கிறீங்க எனக்கு தெரியாதுடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் திரும்பிக்கிறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ நீங்கள் வந்து ஜேகேக்கு பிடிச்ச ஸ்வீட் நேம் எழுதுறீங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் ஜேகே வந்து ஒரு ஸ்வீட் நேம் எழுதுறாரு. ஏன் ஒயன் உனக்கு டேரி மில்க் பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டேரி மில்க் பிடிக்கும், டேரி மில்க் விடையும் கிட்கேட் கொஞ்சம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த பையன் டேரி மில்க் எழுதி வச்சுட்ருக்கான் அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் நீங்கள் திரும்பி மறைக்கிறீங்க. இப்போ அவன் பார்த்துட்டு ஏன்டா போட்டு கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ உடனே சரி ஓகே உங்களுக்கு பிடிச்ச ஜூஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ வந்து ஜேகே வந்து மேங்கோ ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எழுதிடுறாரு. நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க ஜேகேக்கு என்ன ஜூஸ் பிடிக்கணும் ஒரு ஜூஸ் நேம் எழுதுறீங்க. ஓகே இப்படியே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஒரு சில கொஸ்டின் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, ஒரு சில கொஸ்டினில் ஜேகே முக்கால்வாசி கொஸ்டினுமே தப்பு போடுறாரு. அதாவது வந்து உங்களுக்கு 2 பேர்த்துக்கும் ஒருத்தர் பற்றி தெரியும், பட் இருந்தாலும் ரொம்ப இன்வால்வான டீட்டெயில்ஸ் தான் தெரியாது. அதாவது என்ன சாக்லேட் பிடிக்கும், என்ன ஜூஸ் பிடிக்கும், என்ன ஃபுட்டு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கும் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது. பட் குத்து மதிப்பாக எழுதுறது தான். அண்ட் அதில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து நீங்களும் அவரும் மாட்டிக்கிட்டீங்க.
இப்படியே ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக அந்த கேம் ஷோலாம் முடியுது. இப்போ உடனே ஜெரி பார்த்துட்டு, அதாவது ஜெரி வந்து ஆரமோட ஒய்ஃபு. ஜெரி பார்த்துட்டு, சரி ஆரம், நீ சொல்லு என்னோடய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அது வந்துமா, அது உன்னோட பர்த் டேட்டு அது அது வந்து மார்ச் மாதம் தானே வரும் அப்படின்னு சொன்னோன்னே, மார்ச் மாதம் தான் வரும். டேட் என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். டேட்டு டே மச்சான் ஒரு நல்ல ஐடியாவை கொடுறா, எனக்கு தெரியாது போட அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ அதே மாதிரி ஜிமினோட ஒய்ஃப் ஜெஷி பார்த்துட்டு, என்னோட டேட் ஆஃப் பர்த் என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, உனக்கு உனக்கு ஜெரிக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி வரும் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் ஜெரிக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் வரும், என்றைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அது வந்து ஐயோ ஐயோ வரும் ஒன்று உன் ஒய்ஃப் வாயை மூடிட்டு சும்மா இருக்க சொல்ல மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே, நானே மாட்டிக்கிட்டு முடிக்க சும்மா இருண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, உனக்கு அதை வந்து தெரியலம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏன்டா கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகி, கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளையும் பிறந்தாச்சு, இன்னும் எனக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜெரி வந்து ஆரம்ப துரத்துறா. இப்போ பார்த்தா சரி ஓகே சொல், 1 மாதத்துக்கு முன்னாடி தான் வரும், ஃபெப்ரவரி மந்த்து தான் வரும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அது வந்து ஞாபகம் வந்துச்சுடி, லவ்வர்ஸ் டேக்கு முன்னாடி வரும் கரெக்டாக அப்படின்னு சொன்னேன். பரவாயில்லையே ஞாபகம் வச்சுருக்கிறியே, சரி இயர் என்னம்மா, போதும்மா இயரெல்லாம் கேட்காதம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்ன. பார்த்துக்குறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜெஸ்ஸியும் அங்கேருந்து போயிடுறான். இப்படியே எனக்கு நைட்டு வந்து டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போது அப்படியே நீங்களாம் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, ஏன்னா டான்ஸ் ஆடியெல்லாம் ரொம்ப டயர்டாகிருப்பீங்க. இப்போ அப்படியே போய் அப்பாடி விட்டா போதும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த பெட்டில் போய் குப்புறக்க கவுந்துடுறீங்க. இப்போ உங்கள் அப்பா வந்துட்டு செல்லம் அப்படிங்கிற மாதிரி வந்து தடவி கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் எந்திரிச்சு உட்காந்துட்டு அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் அப்படியே உங்கள் அப்பாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ பார்த்துட்டு சமத்தாக இருக்கணும், எப்படினாலும் இன்னும் 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே நாங்கள் இங்கேருந்து போயிடுவோம், அப்புறம் நீ தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே எல்லோரும் இருப்பாங்க, பட் இருந்தாலும் நம்ம வீட்டில் இருந்த மாதிரி இருக்கக்கூடாது. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்று ஒரு குழந்த மாதிரி நல்லா தான் ஒன்று பார்த்துப்பாங்க, பட் இருந்தாலும் இங்கே இருக்கிறவங்க யாரும் மனசு நோக்கிற மாதிரி நடந்துக்கக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நீங்கள் அப்படியே உங்கள் அப்பாவை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்பா லவ் யூப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் உங்கள் அப்பாவை ஹக் பண்ணி அழ ஆரம்பிக்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மா உள்ள வந்துட்டு அச்சோ எதுக்கடி அழற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் பக்கத்தில் வந்துட்டு தான் ஹக் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் அம்மாவையும் ஹக் பண்ணி அழறீங்க, உங்கள் தங்கச்சியும் வர உங்கள் தங்கச்சியும் ஹக் பண்ணுறீங்க. இப்படியே கொஞ்சம் அந்த நைட்டை வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக கொஞ்சம் எமோஷ்னலாகவே போகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். இப்போ எல்லோரும் பரன்னு கிளம்பிட்டுருக்காங்க, ஏன்னா இன்றைக்கி மேரேஜ். எல்லோரும் டிப் டாப்பாக கிளம்பிட்டுருக்குறாங்க. நீங்கள் உங்களை வந்து அழகாக உங்களுக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் புக் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து அழகாக உங்களுக்கு மேக்கப்லாம் போட்டு சூப்பராக நிற்க வச்சுருக்காங்க. இப்போ எல்லாருமே மண்டபத்தில் தான் இருக்கிறீங்க. அதாவது எல்லாருமே ட்ரெஸ்ஸை காலையிலேயே எழுந்திரிச்சி குளித்து எடுத்து அழகாக கிளம்பி அப்படியே டிப் டாப்பாக கிளம்பி எல்லோரும் மண்டபத்துக்கு வந்திருப்பாங்க. நீங்கள் வந்து கிளம்பி இங்கே வந்து மறுபடியும் இங்கே வந்து சாரீ வந்து புதுசாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை வாங்கிட்டு போய் நீங்கள் சாரீ மாற்றி அப்படியே டிப் டாப்பாக கிளம்பி நிற்கிறீங்க. இப்படியே கொஞ்சம் டைமெல்லாம் போகுது. இப்போ ஜெஷி வந்து அங்கே நடந்து போயிட்டுருக்காங்க. ஜெஷி வந்து ஜிமினோட ஒய்ஃபு. ஜெஷி நடந்து போயிட்டுருக்க மிஸ்ல அங்கே ஒருத்தவங்க பார்த்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நான் வந்து உன்ட்ட 2 நாளுக்கு முன்னாடி சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ ஜெஷியும் அந்த இல்லையா அவங்க பின்னாடி போய் நின்றுட்டு என்ன ஆண்டி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நானும் பார்த்துட்ருக்கேன் என்கேஜ்மெண்ட்லேருந்து நீ என்ன அந்த கல்யாண பொண்ணு கூடயே சுற்றிட்டு திரியிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அவள் எனக்கு தங்கச்சி ஆக போகிறாள்ல, என் கொழுந்தனை என்னுடைய கொழுந்தனை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, கரெக்டு தான்ம்மா அது உன் தங்கச்சி தான், பட் இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கை மேலே உனக்கே அக்கறை இல்லைன்னா இப்படி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ ஜெஷியும் வந்து கொஞ்சம் பார்க்குறா என்னங்கிற மாதிரி பார்க்குறா. இப்போ அவங்க பார்த்துட்டு நீ குழந்த இல்லாத பொண்ணுமா, அவங்க முன்னாடி போய் நின்று அவங்களுக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை எனக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏம்மா நீ ஏன் குழந்த பெற்றுக்க முடியாத மலடியாக இருக்க, நீ அந்த வாழ போகிற பொண்ணுக்கு முன்னாடி போய் நின்று அந்த பொண்ணையும் வாழா வெட்டி ஆக போறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை அது ஏன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போலாம் போய் நிற்கக்கூடாதும்மா, ஆல்ரெடி உனக்கு குழந்த இல்லை, சொன்னால் புரியுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஜெஷியோட ஃபேஸே மாறிடுது.
இப்போ ஜெஷி வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறா. அவள் வந்து தனியாக ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்குறா. இப்போ ஜிமின் வந்து ஜெஷியை வந்து மண்டபம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கிறான். ஜெஷியை காணவே இல்லை. அதில் ஒன்று இவன் போயிட்டுருக்க மிஸ்ல அப்போ சேரில் வந்து யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அவன் பக்கத்தில் போய் பார்த்தா அது ஜெஷி தான். ஜிமின் போய் பக்கத்தில் போய் இருந்துக்கிட்டு ஏய் என்னாச்சுடி ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு பார்த்தா இப்போ ஜெஷி வந்து லைட்டாக அழுதுட்டுருக்குறா. இப்போ ஜிமின் பக்கத்தில் வந்துட்டு என்னாச்சுடி அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே வரான். வந்தான் அப்படியே அவங்க முன்னாடி முட்டாங்கள் போட்டுட்டு என்னாச்சுடி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை என்னால் குழந்த பெற்றுக்க முடியாத மலடின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எதுக்கு நீ கல்யாண பொண்ணு முன்னாடி போய் நிற்கிற? அந்த பொண்ணையும் ஒன்றை மாதிரி மாற்ற போறியா? அந்த பொண்ணு உன் மூஞ்சில் முழிச்சா அந்த பொண்ணு மலடி ஆயிடுவா. நீ அந்த பொண்ணை விட்டு தள்ளி ஏறு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எனக்கு அதனால அங்கே வர்றதுக்கு விருப்பம் இல்லை. ப்ளீஸ் ஜிமின் என்னை வலுக்கட்டாயப்படுத்தாங்க. எனக்கு இங்கேருந்து கூப்பிடாதுங்க. நான் இங்கேயே இருக்கிறேன். மேரேஜ் முடிச்சதுக்கப்புறம் நான் அங்கே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவன் ஜிமின் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு சரி ஓகே நானும் உன் பக்கத்துலேயே உட்காடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை ஜிமின் அது உங்களுக்கு தம்பி நீங்கள் போங்க. நீயே இல்லாத நேரம் நான் மட்டும் அங்கே போய் நின்று என்ன பண்ண போகிறேன்? ஏன் நீ போய் நின்னா மட்டும்தான் அவங்க தப்பாக பேசுவாங்களா? நான் நின்னா பேச மாட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் அப்படியே ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே ஜிமினோட ஷோல்டரில் சாயிடுங்க. ஜிமினுக்கு இதை கேட்டோன்னே கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, அவனால் எதுவும் சொல்லவும் முடியல. சரி ஓகே யாராவது எதாவது பேசிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமினுமே அப்படியே ஒதுங்கி அப்படியே இருக்கிறான். இப்போ வந்து மினி அங்கேருந்து சுற்றிட்டே திரிகிறா. இப்போ அதே பொம்பளை வந்து அந்த மினியை கூப்பிட்டு ஏம்மா உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே 6 மாதம் இருக்குமே ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே வயிற்றில் புழுப்பூச்சி ஏதாவது தங்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆகுது வயிற்றில் ஏதாவது புழுப்பூச்சி இருக்கான்னு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தேவையில்லாமல் பேசுகிறவளையே வச்சுக்காதுங்க. ஏதாவது தேவையில்லாமல் பேசியிருந்தீங்க அப்புறம் பெரியவங்கன்னு கூட பார்க்க மாட்டேன், ஏதாவது சொல்லிட போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு வழி இல்லை, இதில் வாய்க்கிலேயே என்னை மட்டும் பேச வந்துடுவா. பார்த்துமா புதுசாக கல்யாணம் ஆகிற பொண்ணுக்கு முன்னாடியும் பெரியனே அந்த பிள்ளையும் குழந்தை பெற்றுக்க தகுதி இல்லாதவளை மாற்றிடாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன பேச்சு பேசுகிறீங்க நீங்கள் சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ மினி அங்கேருந்து போயிடுறா. பட் இருந்தாலும் அவளுக்குமே மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அவளும் வி வந்து பார்த்துட்டு என்னடியாஜி அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லை ஒருத்தவங்க என்னை பற்றி இந்த மாதிரிலாம் பேசினாங்க அது கஷ்டமாக இருக்குது. அது கல்யாணம் விட்டால் 6 பேர் பேச தான் செய்வாங்க, நீ ஃப்ரீயாக அப்படி சில்லாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வி வந்து அப்படியே அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லோரும் கிளம்பி அப்படியே அழகாக கிளம்பி எல்லோரும் முன்ன வராங்க. இப்போ முன்ன வரும்போதுல எல்லாருமே ஜாலியாக இருக்கிறாங்க. இதை வந்து தள்ளி இருந்து அதாவது அந்த மண்டபத்துலேயே அந்த கார்னரில் உட்காந்து ஜெஷியும் ஜிமினும் பார்த்துட்ருக்குறாங்க. பட் அவங்க 2 பேரும் எந்திரிச்சு முன்ன போகலை. அவங்க அப்படியே அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. இது வந்து எல்லாருமே ரொம்ப ஜாலியாக ஸ்டேஜில் நிற்கும் போச்சுல. இப்போ நீங்கள் சுற்றி சுற்றி பார்க்குறீங்க, இதுங்க வந்து ஜெஷியை காணும். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலேருந்து இங்கே வந்ததுலேருந்தே உங்கள் கூட வந்து ரொம்ப கேரிங்காக உங்களை வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டது வந்து ஜெஷி தான். நீங்கள் சுற்றி சுற்றி பார்க்குறீங்க, ஜெஷியை மட்டும் காணவே இல்லை. அப்போ நீங்கள் வந்து நேராக பக்கத்தில் வந்து அதாவது ரியா நிற்பாங்க, அதாவது ஜின்னோட ஒய்ஃப் ரியா நிற்கிறாங்க. நீங்கள் ரியாவோட கையை பிடிச்சிட்டு அக்கா ஜெஷி அக்கா எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இப்போது ரியாவும் அப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இங்கே வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜெரி பக்கத்தில் வரா. வந்தோடனே ஜெஷி எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லை தெரியல நானும் ரொம்ப நேரமாக அவளை பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ இந்த ஸ்டேஜ் ஃபுல்லாக கலையுது. ஜெஷி எங்க ஜிமின் எங்க இது வந்து தள்ளி இருக்கிற இவங்க 2 பேருக்கு தெரில. பட் என்னமோ நடக்குதுன்னு மட்டும் அவங்களுக்கு தெரியுது. இப்போ வந்து ஜேகே வந்து அவள் சுற்றி சுற்றி பார்க்குறான். ஜிமினும் எங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இப்போ ஜிமினையும் காணும் ஜெஷியும் காணும் 2 பேரும் எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் தேடுறாங்க. இப்போ இந்த விஷயம் பெரியவங்கக்கிட்டலாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ பெரியவங்களும் சுற்றி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ தேடிக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு கீழே இருக்கவங்களாம் கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க முடியல. இல்லை என் பையனை காணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஜிமினுக்கு இது வந்து அதாவது பையனை காணும்னு சொன்னோன்னே ஜிமினுக்கு அது தெரியுது. இப்போ ஜிமின் வந்து அப்படியே திரும்பிக்கிறான், அதாவது அவன் ஃபேஸ் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் திரும்பிக்கிறான். இப்போ வந்து ஜெஷி பார்த்துட்டு என்னங்க
நீங்களாவது மேலே போங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீ வராமல் நான் போக மாட்டேன், வேணா நீயும் வா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ ஜெஷியும் பார்த்துட்டு இல்லைங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்போ பேசாமல் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் அப்படி கீழே தான் உட்காந்துருக்குறாங்க. இப்போது ஜேகே பார்த்துட்டு ஏய் அவங்க 2 பேரும் எங்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, தம்பி அவங்க 2 பேரும் வராட்டா என்ன, நீங்கள் கல்யாணம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ என்ன என் அண்ணன் இல்லாமல் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ எல்லாருமே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அப்போது நீங்கள் வந்து அப்படி சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இப்போ வந்து நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. நிமிர்ந்து பார்த்தா அந்த கார்னரில் யாரோ 2 பேர் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ நீங்கள் அப்படியே ரியாவை தட்டி அக்கா அந்த எண்டில் இருக்கிறது ஜெஷி மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ ரியாவும் அப்படியே அங்கே பார்த்தாங்க, ஜெஷியும் ஜிமினும் தான் உட்காந்துருக்குறாங்க. இப்போ வந்து எல்லாருமே அந்த கார்னரை பார்க்குறாங்க. இல்லை அங்கே பார்த்த உடனே அது ஜிமின் தான் சொல்லிட்டு எல்லாருமே இப்போ ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி அங்கே ஜிமின்கிட்டேயும் ஜெஷிக்கிட்டேயும் தான் போகிறாங்க. இப்போ ஜிமினும் ஜெஷியும் இதை பார்த்துட்டு அவங்க எதுவும் தெரியாத மாதிரி அப்படியே உட்காந்துருக்குறாங்க. இப்போ அப்படியே நீங்கள் போய் பக்கத்தில் போய் நின்றுட்டு நீங்கள் 2 பேரும் எங்கே இருக்கிறீங்க, அங்கே வாங்க ஸ்டேஜுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அவங்க பார்த்துட்டு இல்லைடா நீ போ நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னது நீங்கள் வரீங்களா, ஐயோ வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ ஜேகே அங்கே வந்து நின்றுட்டு டேய் அண்ணா கீழே என்ன பண்ணுற, வா ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லைடா நான் வரல நீ போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னது வரலையா, ஏன் வரல, இல்லை நாங்கள் வரோம் நீ போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. அதாவது உங்கள் மாமா அத்தை, அப்புறம் உங்கள் அம்மா அப்பா, உங்கள் தங்கச்சி, அப்புறம் குட்டீஸு, அப்புறம் மெம்பர்ஸோட ஒய்ஃப் எல்லாருமே அங்கே வந்து நிற்கிறாங்க. வந்து நின்றுட்டு ஏன் இங்கே வந்து இருக்கிறீங்க, வாங்க ஸ்டேஜுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை நாங்கள் வரோம், நீங்கள் போங்க நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ ரியா பார்த்துட்டு உன் ஃபேஸ் சரியா இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போது ஜிம்மினும் ஜெஷியும் பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை நீங்கள் வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நாங்கள் வரோம் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ ஜேகே வந்து உங்ககிட்ட கண்ணை கட்டுறான், சேர் போட்டு உட்காரலாமா அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்களும் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஒரு 2 சேர் கிடக்கு, அதை எடுத்து நீங்கள் 2 பேரும் போட்டு அங்கேயே உட்காந்துக்கிறீங்க. இப்போ ஜிமின் பார்த்துட்டு டேய் இங்கே என்னடா பண்ணுற, உனக்கு கல்யாணம் தானே ஸ்டேஜுக்கு போ அப்படின்னு சொன்னோன்னே, நீ எப்போ வரேன்னு சொல்கிறீ அப்போ தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே கால் மேலே கால் போட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துடுறான். இப்போ நீங்களும் அங்கே உட்காந்துக்கிட்டு ஆமாம் ஜெஷி அக்கா எப்போ வராங்களோ அப்போ தான் நானும் ஸ்டேஜுக்கு போவேன்ப்பா, இல்லைனா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இங்கே தான் உட்காருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏய் என்னம்மா பேசுகிற, போ நீ ஸ்டேஜில் போய் கல்யாணம் பண்ணிக்க போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ தான்க்கா நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதே தான் என்னோட பதிலும், நீ எப்போ ஸ்டேஜுக்கு வரையோ அப்போ தானே நானும் கல்யாணம் பண்ணிக்க போவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ ஜெஷி அப்படியே ஜிமினை பார்த்துறேன் நீங்களாவது போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீ வராமல் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜிமின் சொல்கிறான். இப்போ ஒன்று ரியா பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் பண்ணுறதே எனக்கு சரியாக படலை, என்ன நடக்குது, என்ன ஆச்சு உங்கள் 2 பேர்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போது ஜிமினால் எதையுமே மறைச்சி வச்சுருக்க முடியலை. இப்போது அந்த லேடி வந்து ஜெஷிக்கிட்ட என்னெல்லாம் சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் அப்படியே வந்து பேசுகிறாரு. அப்படியே அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அது அப்படியே ஜிமின் வந்து சொல்லிகிட்ருக்குறாரு. இப்போ அது எல்லோரும் பார்த்துட்டு என்ன இப்படிலாமா பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கேட்குறாங்க. அப்போ உடனே மின்ன வந்து நின்றுக்கிட்ட என்ன உங்களையும் இப்படி பேசுனாங்களா, நான் என்னை மட்டும் தான் இப்படி பேசுனாங்கன்னு நினச்சேங்க்கா, உங்களையுமா இப்படி பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, என்ன உன்னையும் இப்படி பேசுனாங்களா. இப்போ வந்து ஜெஷி அழுதுட்ருக்குறாங்க. ஆல்ரெடி ஜெஷி அழுதுகிட்டு தான் இருந்திருப்பாங்க, பட் இருந்தாலும் இப்போ ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. ஜிமின் அப்படியே பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு கையை தடவி விட்டுட்ருக்குறாரு. ஜெஷி அப்படியே ஜிமினோட ஷோல்டரில் படுத்து ரொம்ப அழுறாங்க. இப்போது ஜேகேவோட அம்மா இதை பார்த்துட்டு நீ வாடா என் கூட அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அத்தை அது அப்படின்னு சொன்னோன்னே, நீ வான்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, இப்போ வியோட அம்மாவும் பார்த்துட்டு மினி வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அத்தை வான்னு சொன்னேன்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போது ஜெஷி மினி அவங்க வந்து அப்படியே வியோட அம்மா பின்னாடியும் ஜிமினோட அம்மா பின்னாடியும் அப்படி போகிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஸ்டேஜில் பண்ணிட்டு யார் இப்படி பேசுனது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, இப்போ எல்லோரும் அப்படி இது ஸ்டேஜை தான் பார்க்குறாங்க. இப்போ கீழே இருந்த எல்லா மெம்பர்ஸ், அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்புறம் நம்ம மெம்பர்ஸ் 6 பேரும், நம்ம மெம்பர்ஸ் 7 பேரும், அப்புறம் நீங்கள், அப்புறம் மற்ற
சிஸ்டர்ஸ், அப்புறம் குழந்தைங்க எல்லாருமே ஸ்டேஜுக்கு இப்போ வந்திருப்பாங்க. இப்போ அவங்க 2 அதாவது ஜிமினோட அம்மாவும், வியோட அம்மாவும் பார்த்துட்டு, "யார் இப்படிலாம் பேசினது?" அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, இப்போ அங்கே யாருமே எந்த விதமே எ எல்லாமே அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. "என்னாச்சு தெரில, என்னாச்சு என்னாச்சு?" அப்படிங்கிற மாதிரி. அவங்க பார்த்துட்டு அதாவது ஜிமினோட அம்மா பார்த்துட்டு கேட்குறாங்க, "என் மருமக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா இல்லையாங்கிறது எனக்கே அக்கறை இல்லை, உங்களுக்கு என்ன அக்கறை?" அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, இப்போ எல்லாருமே அப்படியே கொஞ்சம் ஷாக்காக மேலே பார்க்குறாங்க. அவங்க பார்த்துட்டு, "என் மருமகளுக்கு எப்போ குழந்த பெற்றுக்க விருப்பம் இருக்கோ அப்போ குழந்த பெற்றுப்பா. ஏன் இப்போ உடனே குழந்த பெற்றுக்கிட்டா நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்களா? இல்லைல்ல, அவள் குழந்த பெற்றுக்கிட்டாலும் சரி பெற்றுக்கலனாலும் சரி அவளை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு என்னோட பொறுப்பு. நீங்கள் என்ன என்னமோ உங்களுக்கு என்னமோ அவ்வளோ அவன் மேலே உரிமை கொடுத்த மாதிரி என்ன நீங்கள் திமிரா பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கத்துன்னு கத்துறாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் மினியும் என்ன தைரியம் இருந்தாலும் என் மருமகளை பற்றி பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மினியும் பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த பொம்பளை பார்த்துட்டு தெரியாமல் பேசிட்டோமோ, ஐயோ நம்மளை திட்டிப்பிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த பொம்பளையும் அப்படியே மேலேயே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ உடனே ஜெஷி பார்த்துட்டு, "அத்தை விடுங்க அத்தை" அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, "இது யாராவது என் மருமகளை பார்த்துக்கிட்டு மலடின்னு எவ்வளோத்த சொல்லிட்டு அதை மட்டும் கேட்டேன், நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன்" அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ எல்லோரும் அப்படி பார்த்துட்டு அதில் ஒரு பாட்டி மட்டும் கேட்குறாங்க, "என்னம்மா கரெக்டாக தானே சொல்லியிருக்கிறாங்க, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வக்கில் இல்லை" அப்படின்னு சொன்னோன்னே, "தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு நீங்கள் உள்ளே இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க. இப்படிப்பட்ட சொந்தமும் இப்படிப்பட்ட ரிலேட்டிவ்ஸும் எங்களுக்கு வேணும்னு எந்த அவசியமும் எங்களுக்கு கிடையாது. இப்படி தான் பேசுவேன், இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு மண்டபத்தோட்டு இறங்கி போயிருங்க. நீங்கள் 2 பேர் போகிறதுனால எங்களுக்கு ஒன்றும் இங்கே சாப்பாடு தட்டுப்பாடோ இல்லை நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கிறதுனால தான் எங்களுக்கு இந்த கல்யாணமோ நடக்குதுன்னு கிடையாது. நாங்கள் குடும்ப மெம்பர்ஸ் மட்டுமே சேர்ந்து நாங்கள் இந்த கல்யாணத்தை நடத்திக்குவோம். நீங்களாம் வந்து நடத்தி கொடுக்கணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது" அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, "என்னம்மா ஓவராக பேசுகிறீங்க" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "என் மருமகளை பற்றி பேசினா நான் இப்படி தான் பேசுவேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க சண்டைக்கு போகிறாங்க. இப்போ ஒரு சில பேர்லாம் பார்த்துட்டு, "சரி ஓகே, அது யாரோ பேசுகிறாங்க, தெரியாமல் பேசியிருப்பாங்களா இருக்கும், விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர்லாம் சொல்கிறாங்க. "இனிமேல் யாராவது என் மருமகளை பற்றி இந்த மாதிரி பேசுனீங்க, இங்கே நடக்கிறதே வேறு" அப்படிங்கிற மாதிரி அவங்க அத்தை வந்து அப்படியே கத்திக்கிட்டு அப்படியே விட்டுறாங்க. இப்போ அப்படியே ஜெனி முன்ன வந்துட்டு, "பாட்டி" அப்படிங்கிற மாதிரி ஜெனி இப்போ கூப்பிடுறா. இப்போ உடனே உங்கள் அத்தை பார்த்துட்டு, "என்னடி தங்கம்" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "யார் சொன்னா என் அம்மாவுக்கு குழந்த இல்லைன்னு? சொல்லுங்கள் பாட்டி, அவங்கள ஒன்றும் இல்லாமல் நான் பண்ணியிருக்கேன்" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "என்னடி தங்கம்" அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அப்போ வந்து கீழே இருக்கவங்க பார்த்துட்டு, "என்னம்மா சொல்லும்" அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் கேட்குறாங்க. அப்போ பார்த்துட்டு, "யார் சொன்னா இவங்களுக்கு குழந்த இல்லைன்ட்டு? அவங்களுக்கு குழந்த இல்லைன்னா அப்போ நான் யார்" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதுலேருந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க, "அது நீ ரியாவோட பொண்ணுமா" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "யார் சொன்னா நான் ரியாவோட பொண்ணுன்ட்டு? நான் ஜெஷிக்கும் பொண்ணு தான்" அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஜெஷி வந்து அப்படியே ஜெனியை ஹக் பண்ணிவிட்டு அழுறா. இப்போ பார்த்துட்டு, "யார் சொன்னா இவங்களுக்கு குழந்த இல்லைன்ட்டு? நான் தான் இவங்களோட மூத்த பொண்ணு, இவங்க தான் என்னுடைய அம்மா. இவங்க மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாமே எனக்கு அம்மா தான். இவங்க 7 பேர்த்தையும் பற்றி ஏதாவது சொன்னீங்க பிச்சு போடுவேன். இவங்க 7 பேர்த்துக்கும் நான் தான் பொண்ணு" அப்படின்னு சொன்னேனே. இப்போ அங்கே வந்து ரியா, ரித்து, சஹானா எல்லோரும் வந்து நின்றுட்டு, "யார் சொன்னா இவங்க எல்லாருமே எங்களுக்கு அம்மா தான்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையுமே போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு, "என் செல்லம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே அதில் வந்து ஒரு சின்ன அந்த எல்லாருமே கொஞ்சம் ஹாப்பியாகிறாங்க. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹாப்பியாகிறாங்க. இப்போ ஜெஷி வந்து அழுதுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஜெனியை ஹக் பண்ணிக்கிட்டு, "தேங்க்யூடி செல்லம், நீ என் பொண்ணா" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் உங்கள் பொண்ணு, நீ எனக்கு அம்மா" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "என் தங்கம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணி அழுறாங்க. இப்போ உங்கள் அத்தை பார்த்துட்டு, சரி அழாத, அதான் உனக்கு குழந்த இல்லைன்னு யார்டி சொன்னா? இந்த 2 இன்னும் எத்தனை பிள்ளைங்க இருக்குது, இந்த பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துருக்க, என்னடி திமிரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காதை பிடிச்சி திருவுறாங்க. இப்போ பார்த்து, "அத்தை அத்தை 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 அத்தை" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜெஷி தான் அப்படியே எலும்புறா. இப்போ பார்த்துட்டு, யாராவது ஒருத்தவங்க ஒன்று மலடின்னு சொன்னால், "எனக்கு நான் மலடியெல்லாம் இல்லை, எனக்கு குழந்தைங்களாம் இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு வாய்க்கிலேயே சொல்ல தெரியாதா? எதுக்கு முக்கில் இருந்து அழுதுட்ருக்க" அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னு, "அத்தை அது வந்து இதுக்கு மேலே யாராவது இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு முக்கில் இருந்து அழுதுட்டு இருந்தேன், அப்படி போட்டுறோம் பார்த்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்க வராங்க. "அத்தை அத்தை 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 சாரி அத்தை" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "டேய் நீங்கள் வாடா" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "மா
என்னை விட்டுருமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏன்டா அவளுக்கு தான் கஷ்டமாக இருந்துச்சு, அவள் தான் தனியாக போயிருந்தா, பேசி அவளை ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வரக்கூடிய கடமை யாரு கூட கடமைடா, இல்லை நீங்கள் தான் இருக்க நானும் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நீயும் அவள் பக்கத்தில் போய் உட்காருவியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் என்னென்னம்மா பண்ண சொல்கிற, அவள் கஷ்டப்படுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அவள் கஷ்டப்பட்டா அவளை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வர மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சாரி இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இதுக்கு மேலே இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க 2 பேரும் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே போகிறாங்க. ஓகேடா, நான் இதோட இந்த இடத்துல ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். இதில் யாருக்காவது கொஞ்சம் ஹார்ட்டிங்காக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஐ ஆம் ரியலி வெரி 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 சாரி. இப்போ ரீசெண்ட் டைமில் எங்கள் அக்காவோட மேரேஜ் ஒன்று நடந்துச்சு. அதில் இப்படி ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. என்னுடைய மூத்த அக்கா வந்து அப்படியே அழுதுகிட்டே போய் உட்காந்துட்டா. எவ்வளவோ நாங்கள் ஸ்டேஜுக்கெலாம் கூப்பிட்டோம், வாடா வாடா அப்படின்ட்டு. ஆனால் வரவே இல்லை. அது எனக்கு ஒன்றும் தெரியல, மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு ஒரு பக்கம் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிது. பட் அதனால தான் எனக்கு வந்து இது வந்து இந்த கதையில் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. அதான் சொன்னேன். யாருக்காவது மனசு ஹர்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா ஐ ஆம் ரியலி வெரி 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 சாரி. அண்ட் ஓகேடா, இது ஜஸ்ட் ஸ்டோரி எடுத்துக்கோங்க, ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்காதுங்கடா. இனிமேல் அடுத்த எபிசோடு இன்னொரு 1 or 2 எபிசோட் ஓகேவா, முடிஞ்ச லெவலுக்கு அடுத்த எபிசோடுக்குள்ளே முடிக்க பார்க்குறேன். இல்லைனா அதுக்கு அடுத்த எபிசோட் போகும், திட்டிடாதுங்க ஓகேவா. ஏன்னா நான் வந்து மேரேஜ் முடிஞ்சு அதோடய ஸ்டாப் பண்ணிடலான்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஐடியாஸ்லாம் எனக்கு இருக்குது. அது இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு 5th பார்ட்டுக்குள்ளே முடிக்க முடிஞ்சுன்னா போட்டுருவேன். அப்படி இல்லை அப்படின்னா 6th பார்ட் போகும். இல்லைக்கா டியூரேஷன் டைம் எனக்கு கூட இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து 5th பார்ட்டோடு முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் முடிச்சிருவேன். அண்ட் ஓகேடா, பை ஆர்மிஸ், லவ் யூ.